இப்ப வர ஸ்மார்ட் போன்ஸ்ல எல்லாத்துலயுமே டூயல் சிம் வசதி இருக்கு. வாட்ஸ்அப் எல்லாருமே இப்ப பெரும்பாலும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம கிட்ட இருக்கிறது டூயல் சிம். ஸோ எல்லாரும் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, வாட்ஸ்அப்பும் டூயல் சிம் சப்போர்ட் பண்ற மாதிரி வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. அதுக்கோசரம் நாம என்ன ஒர்க் பண்ணணும்னா, ஓஜி வாட்ஸ்அப்னு ஒரு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி அதுல ஒரு வாட்ஸ்அப் நம்பரும், அபிஷியல் வாட்ஸ்அப்ல ஒரு சிம்மோட நம்பரும், ஓஜி வாட்ஸ்அப்ல ஒரு சிம்மோட நம்பரும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, அபிஷியல் வாட்ஸ்அப்ப நம்ம அதுல ஒரு நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அந்த நம்பரை பேக்கப் எடுத்துட்டு அந்த நம்பரை ஓஜி வாட்ஸ்அப்புக்கு சேஞ்ச் பண்ணிட்டு இன்னொரு சிம்மோட நம்பரை நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு அபிஷியல் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி முதல்ல அதை பேக்கப் பண்ணி அன்அபிஷியல் வாட்ஸ்அப்புக்கு மெர்ஜ் பண்ணி முதல்ல வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுங்க. நான் இந்த வாட்ஸ்அப்ல என்னுடைய மெயின் நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை பேக்கப் பண்ணுறதுக்கு மெனுக்கு போயிட்டு செட்டிங்ஸ் போங்க, சாட் செட்டிங்ஸ் போங்க, பேக்கப் கன்வர்சேஷன்ஸ் இருக்கு, அதை கொடுங்க. இப்போ பேக்கப் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் போட்டு வெளியே வந்துடலாம். இப்போ வாட்ஸ்அப்பை நீங்கள் அதனுடைய டேட்டாவை கிளியர் பண்ணணும். அதுக்கு செட்டிங்ஸ் போங்க, ஆப்ஸ் போங்க, அதில் வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணுங்க. இங்கே கிளியர் டேட்டான்னு இருக்க பாருங்க, அந்த கிளியர் டேட்டாவை கொடுங்க. இப்போ வாட்ஸ்அப்போட டேட்டா கிளியர் ஆயிடுச்சு. இப்போ அஃபிஷியல் வாட்ஸ்அப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா புதுசாக வாட்ஸ்அப்பை கான்ஃபிகர் பண்ணணும். அதில் நம்ம இன்னொரு நம்பரை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இப்போ பேக்கப் எடுத்த அஃபிஷியல் வாட்ஸ்அப்போட டேட்டா வச்சுக்கிட்டு அந்த ஓஜி வாட்ஸ்அப்புங்கிற சாஃப்ட்வேரில் எப்படி மெர்ஜ் பண்ணுங்கன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபைல் மேனேஜர் போங்க. வாட்ஸ்அப்போட பேக்கப் டேட்டாஸ் வந்து எஸ்டி கார்டில் இருக்கும். எஸ்டி கார்டில் வாட்ஸ்அப்புன்னு ஃபோல்டர் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ், மீடியா, ப்ரொஃபைல், நம்மளுடைய எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். ஸோ இதை ரீநேம் பண்ணுங்க. ஓஜி வாட்ஸ்அப்னு அதை ரீநேம் பண்ணுங்க. கேபிட்டல் லெட்டர் ஓ, கேபிட்டல் லெட்டர் ஜி, ஓஜி வாட்ஸ்அப்னு ரீநேம் பண்ணிடுங்க. பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. இப்போ நம்ம அந்த ஓஜி வாட்ஸ்அப்பில் எப்படி நம்ம அந்த பேக்கப்பை இதில் மெர்ஜ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே ஓஜி வாட்ஸ்அப்பை நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லிங்க் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பி வைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஓஜி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அஃபிஷியல் வாட்ஸ்அப்பை எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ணுவோமோ அதே மாதிரி இதில் கான்ஃபிகர் பண்ணணும். இதில் நம்ம அஃபிஷியல் வாட்ஸ்அப்பில் என்ன நம்பர் கொடுத்தோமோ அதே நம்பரை இங்கே கொடுங்க. நம்ம அஃபிஷியல் வாட்ஸ்அப்பில் கான்ஃபிகரேஷன் பண்ணும்போது நமக்கு வெரிஃபிகேஷன் கோடுலாம் கேட்கும். எஸ்எம்எஸ் கோடு இல்லைன்னா கால் பண்ண சொல்லியிருக்கோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதே நம்பர் கொடுத்தனால நம்ம ஏற்கனவே பேக்கப் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் மெசேஜ் பேக்கடு ஃபவுண்டடு. ஸோ நீங்கள் அதை ரீஸ்டோர் பண்ணிக்கிங்களான்னு கேட்குது. நம்ம அதை அப்படியே ரீஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம ரீஸ்டோர் பண்ணிங்கன்னா நம்மளோட பேக்கப் முதல்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அஃபிஷியல் வாட்ஸ்அப் எப்படி இன்ஸ்டலேஷன் நடக்குமோ அதே மாதிரி இதுவும் இன்ஸ்டலேஷன் நடக்குது. இந்த நம்பரில் இப்போ தான் வாட்ஸ்அப்பை நான் க்ரியேட் பண்ணுறேன். அதனால் எனக்கு 1 இயர் சர்வீஸ் ரிமைனிங் இருக்குது. நான் என்னுடைய இன்னொரு சிம்மில் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் ரிமைனிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, கண்டினியூ வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஓஜி வாட்ஸ்அப்பை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இதில் என்னுடைய புது நம்பரோட கான்ஃபிகரேஷனில் இந்த வாட்ஸ்அப் கான்ஃபிகர் ஆகிருக்கு. செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஓஜி மோட்ஸ்ன்னு இருக்கும். வித்தியாசமாக ஒரு ஐக்கானோட வந்திருக்கும். ப்ரொஃபைலில் போனீங்கன்னா அந்த புது நம்பர் கொடுத்த பிக்சர், நேம் எல்லாம் எவ்ரிதிங் கான்ஃபிகர் ஆகிடுச்சு.
இப்போ நாம் நம்மளுடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப்பில் போயிட்டு நாம் ஏற்கனவே யூஸ் பண்ணுற நம்பரோ இல்லை இன்னொரு நம்பரையோ நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். அஃபிஷியல் வாட்ஸ்அப்பை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி அதில் இன்னொரு சிம்மோட நம்பரை கொடுத்துட்டு கான்ஃபிகர் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு சிம்மோட கான்ஃபிகரேஷன் வந்துடுச்சு. அதில் வேறு ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன், இதில் வேறு ஃபோட்டோ, இதில் என்னோடய ஃபோட்டோ வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அதில் 1 இயர் ரிமைனிங் இருந்துச்சு, இதில் 9 மந்த்து தான் ரிமைனிங் இருக்குது. ஏன்னா இதை நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். டூயல் சிம்மில் போட்டிருக்கேன் இன்னொரு வாட்ஸ்அப் நம்பர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸில் டூயல் சிம் இருக்குது, 2 சிம்முமே வாட்ஸ்அப் நான் யூஸ் பண்ணுறேன். இதே மாதிரி உங்களுக்கு டூயல் சிம் வசதி இருந்துச்சுன்னா நீங்களும் உங்களுடைய டூயல் வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் எனக்கு யாருக்கும் தெரியாது. இந்த நம்பரில் நான் வாட்ஸ்அப் கான்ஃபிகர் பண்ண உடனே எனக்கு மெசேஜ் வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு டூயல் சிம் இருக்கிற மொபைலில் எப்படி 2 நம்பருமே வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்.